ஒரு நாள் இந்த ஜூஸ் பண்ணுங்க இது உடைச்சிட்டேன் இந்த கதை தள்ளி அது உடைஞ்சிட்டு திராங்கலாம் போது இது சரியா முறிஞ்சு சத்தங்காக நீங்களும் பலியில ஆக்கள் இது என்னன்னு கொண்டு விற்கிறீங்க சொல்றது ஆக்களுக்கு என்னண்டு இப்படி பாத்திரம் கழுவி பாருங்க ஆனால் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இல்லையோ உடம்புடைஞ்ச மாதிரி என்ன நடந்தது இல்லாட்டி எதுவும் எதுவும் என்ன என்ன ஆள் முட்டிட்டா உன என்ன பாடம் நீ கூட செய்வானு கேட்டேன் என்ன வரைஞ்சவ ஆங்கிலம் ஆங்கிலமா அக்கா நீ கீழே கொஞ்சம் பருவாருண்ணா இப்போ ஆங்கிலம் கூட செய்வேன் அக்கா நீ இவன் ஆங்கிலத்தோட கேள்விகள் என்னன்னு சொன்னண்டா அம்மாக்கு மாப்பா இடையில அது சரி நீ விரும்பின பாடத்தை சொல்ல அந்த பாடத்தில் அக்கா நீ என்ன உன்னை கேள்வி கேட்க தயாராக இருக்கிறான் தமிழ் தமிழ் தமிழில் ஒரு கேள்வி கேட்டு அது சமயம் என்ன நீங்க தமிழ் எதிர்பார்ச்சொல்லாம் எதிர்பார்ச்சொல் நீங்க நான் சொல்லுவேன் அக்கா அண்ணா தங்கச்சி தங்கச்சி தம்பியடா தங்கை தம்பி சரி அம்மா அப்பா குண்டன் நான் ஏற்க மாட்டேன்ட்டேன் அப்படியே ஓ இல்லை நான் இருக்க போகிறேன் இது என்ற வீடாங்க எங்களை வெளியில் போகுது இவ்வளோ சண்டை தொடங்கிட்டு ஒவ்வொன்றால் எறிஞ்சு வந்து இப்போ வரப்போ வந்தவரீங்க ஆனாலும் இது ஒரு எனக்கு புதுமையான விஷயமே இருக்குடா 6 யூரோவை மினக்கட்டு இதில் அனுப்பியிருக்காவே என்ன அந்த வெஸ்டர்ன் யூனியனில் அனுப்பியிருக்காவே உண்மையாக யோசிப்பாங்க அவரும் சரியாக அமைஞ்சிருந்தா அக்காட முயற்சிக்கு அங்கே போயிடலாம் இதெல்லாம் என்ன வகுப்பு போய் படித்தீங்களோ முழுகுது வெட்டு கட் பண்ணேன் நடுவில் நடுவாக கட் பண்ணுவோம் இப்போ நிறைய நாள் தான் உன்னோட வந்து எத்தனை நாள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இல்லையோ உடம்புடைஞ்ச மாதிரி என்ன நடந்தது இம்மைக்கு போடல என்னடி இம்மைக்கு போடல இல்லாட்டி எதுவும் எதுவும் என்ன என்ன பரவாயில்ல நீ இப்போ சிரிச்ச நீ இப்போ என்ன தெரியும் சொல்லு என்ன ஏன் சொல்லு என்ன சொல்லு சொல்லு அச்சாப்ல சொல்லு சொன்னா கண்டோஸ் நான் என்னத்தை எனக்கு கேட்டான்னு சொல்லு நான் கண்டோஸ் பண்ணித்தார் சொல்லுண்டா 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 இம்முக்கு சொல்லுண்ணா கிட்ட வாடா சொல்லு அதே அது என்ன அம்மாவுக்கு வா நீங்க எதுல எடுத்து கேட்டு நீங்க அத்தியார் எது ஆள் முட்டிட்டா எது 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 இதுல எனக்கு அது ஒன்றும் ஞாபகம் இல்லை நீ என்னன்னு சொல்லு ஐயோ வட பூச்சு என்னன்னு சொல்லுண்டா அம்மாவுக்கு மாப்பா இடையில அது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடையது இல்லாத எதுடா சொல்லுடா உன்னை நம்பி வந்தா நீ என்னெல்லாம் காய்க்கிற சொல்லு கிட்ட வா மரியாதை கிட்ட வா சொல்லு சொல்லு காடால முதல் எடுத்து அது காடா இல்லையா காவ என்னடா என்னன்னு சொல்றா என்ன வந்துட்டா இல்ல என்ன வரையில கால் என்ன காணாலினா கவனாலினா என்ன கவனாலினா என்னடா காணா இல்லைன்னா யானா இல்லைனா கல்யாணமா அதோ அது அதானே கேட்டுனீங்க நீங்களே நான் எங்க அது கேட்டு நான் இல்லடா கேட்டுனீங்க என்னது சாப்பாடு குறைஞ்சிட்டு வந்து கேட்டேன் நான் நீ உண்மையா இப்போ அங்கே போச்சுன அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடையில உள்ள அது காவல் தொடங்குது எனக்கு நீங்க
பழக்கம் பார்த்தியில்ல ஆட்டோக்கு டிக்டாக் செய்ய விடுற பழக்கம் தான். சரி இஞ்சி வாக்கிட்டு வா. இப்போ நீ 6ஆம் ஆண்டு எத்தனையாம் இது போதா தவணை? 2ஆம் தவணை 1ஆம் தவணை முடிஞ்சோ? எத்தனை பேர் மொத்தம் உங்களோட வகுப்பில்? 18. ஏன்டா அங்கே போகிற கிட்ட வாடா. எத்தனை பேர் மொத்தம் வகுப்பில்? 18 பேருக்கு நீங்கள் மானிட்டர்? நான் மானிட்டரில் மற்ற அவங்க கஞ்சிட்டு என்னைய மட்டும் பார்க்க விடாண்டு நான் கொடுத்துட்டு நான் அங்கே போயிடுவேன். சிச்சை கூப்பிடுவாங்க அவங்களும் பார்ப்பாங்க. நீ பள்ளிக்கூடத்தை முன்னுக்கோ பின்னுக்கோ இருக்கிற நீ? பின்னுக்கா இருக்கேன். அப்போ ஒன்று தெரியா முன்னுக்கு தான் இருக்கு. நான் முன்னுக்கு கடைசி வரையும் இருக்க மாட்டேன். முன்னுக்கு கடைசி வரையும் இருக்க மாட்டேன். ஏன்டா இருக்க மாட்டேன்? ஏன்டா இருக்க மாட்டேன்? கேள்வியை பாரு. இல்லை அப்போ சரி விடு. உனக்கு போன தவணைக்கு எத்தனை பிள்ளையா வந்த நீ? இந்த தவணையா இந்த தவணை எத்தனை பிள்ளையா வந்த நீ? 2. பார்த்தேன்னு உண்மையாக 11ஆம் பிள்ளையோ? சரி அது எல்லாத்தையும் விடுவோம். இதில் இருக்கிற பாடத்தில் நீ எந்த பாடம் கூட செய்வே? இதுலையோ ஆங்கிலம். அக்கினே உன பிடிக்கிறாங்களா வந்து இங்கடா பரவாயில்ல பாரு. இதில் இருக்க பாடத்துக்கு உன என்ன பாடம் நீ கூட செய்வான்னு கேட்டேன். என்ன பாடம் செய்வே? ஆங்கிலமா? அக்கினி கீழே கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ ஆங்கிலம் கூட செய்வே. அக்கினி இவன் ஆங்கிலத்தோட கேள்விகள் அது என்ன பேருன்றா அவனுக்கு தெரியுங்க. சொல்றா அவன் கேட்ட பதில சொல்லு. என்னது பெயர்? சந்தோஷ். அதை இங்கிலீஷில் சொல்றா. உனக்கு இங்கிலீஷில் மட்டும் தமிழில் கதைக்கல இந்த இடத்துல நீ. சரி சொல்கிறேன். கொஞ்சம் பரவா. நீ இதில் என்ன பாடம் கூட செய்வ? இந்திரியா இப்போ மாற்றி சொன்னா படிக்குங்க. இங்கிலீஷ் சொல்லக்கூடா பிள்ளையாரே. சரி நீ விரும்பின பாடத்தை சொல்ல. அந்த பாடத்தில் அக்னி என்ன உன்னை கேள்வி கேட்க தயாராக இருக்கிறான். தமிழில் ஒரு கேள்வி கேட்டு. குரல் அது சமயம் என்ன நீங்க தமிழ் நான் சமயமே தமிழோட நீங்க குரல் கொஞ்சம் போறான். குரல் என்னடா? திருக்குறள் சமயம் உனக்கு. நான் சமயத்தையும் பெரும் திருக்குறள். நான் தமிழோட என்ன தமிழ் கல்வி கேட்க திருக்குறள். கொஞ்சம் நிப்பாட்டு வரேன். திருக்குறளை இயற்றினார் யார்? அதோ இங்க பாடுறா. என்ன பாடுறா? திருக்குறளை இயற்றினாட்டா? சரி கணக்க நம்பர் நீ சொல்லு. இதுக்கு ஒரு பாடம் சொல்லி. இப்போ எது தமிழ் சொல்றேன். தமிழ். நீ தமிழ்ல சொல்லி. உனக்கு தமிழும் தெரியா? தமிழ்ல திருவாசகத்தை நீ கேட்டேன். திருவாசகத்தை ஏற்றினவர் நீ சொல்லு. மாணிக்க வாசகர். சரி அது சமயம். தமிழ்ல இதுக்குள்ள என்ன பாடம் சூஸ் பண்ற? முதலாவது தமிழ் தானோ? உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் என்ன பேயா போற? 12. அந்த அக்கு அந்த கடைசியான மொத்தம் 11 அதுல ஒவ்வொன்றா வரைக்கும். பேயா 13 மொத்தம் உயிரெழுத்து. ஆனா ஆனா அவனா ஈனா ஈனா ஊனா ஊவனா ஏனா ஏனா ஐயனா ஓனா ஓவனா அவனா அகேனம். அப்ப 13 வேடா. நீ பேயா இருக்கிற. அகேனம் கேட்க கூடாது. ஏன்? அது ஆயுத எழுத்து. அகேனமோ? ஆயுத எழுத்து எத்தனை மொத்தம்? ஆயுத உண்டு. அக்கா அகேனம் வராதோ? வராது. அப்ப பன்னீர். சரியா மெய்யெழுத்துக்கள். சரி மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. சொல்லு பாப்போம். அது சொல்ல மாட்டான். இக்கனா இச்சனா இட்டனா இல்லனா பரவாயில்லை. சொல்லு. இக்கனா இச்சனா இட்டனா இல்லனா உம்மனா இல்லனா 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 இச்சனா உண்டல்ல. அவன் சொல்றது சரி பார்க்கற உனக்கு தெரிஞ்சுக்கோமே. நீ சொல்ல. இக்கனா இங்கனா இச்சனா இஞ்சனா உம்மனா இத்தனா இன்னனா இத்தனா இன்னனா
அதுக்கு ஒரு மெதட் இருக்குடா சொல்றதுக்கு. கசட்டதா கசரத்தை பிறகு ஏர்லவல என்ன இலக்கணம் வள்ளினா மெல்லினா இடங்கணும். அப்படி தமிழுக்கு நான் படித்தவன். உண்மையாவா? அப்ப இங்கிலீஷுக்கு உங்களுக்கு படிக்கும் கொஞ்சம் பேரும் கொஞ்சம் பெறாது. மெல்லினம் மெல்லினம் முடையினம். சரி தமிழ்ல வேற ஒன்று. தமிழ்ல வேற ஒன்று. எது சொல்லுங்க பார். எது சொல்லுங்க அப்ப. சரி ஓகே அம்புடே. கொஞ்சம் பரவா நான் கேட்குறேன். ஆட்டுக்கு என்ன எது சொல்? ஐயோ தேவடா கேள்வி கேட்டுட்டாரு. ஆடு எது சொல்லும்? முத்த செல்வம் கேட்குறான். அடே ஆணுக்கு என்ன எது சொல்? ஆண்பன். அப்ப ஆடு ஆடு மாடு. என்னடா சொல்ல எது சொல்ல சொல்லுங்க. ஆடு மாடு வரும். ஏன் வராது? அது ஒட்டு ஒட்டு செய்யப்படாது. என்னடா சரி அப்போ ஒத்த சொல். ஒத்த சொல்லுங்க. ஒத்த சொல்லுங்க அப்போ. சரி நீங்க ஒத்த சொல். நீங்க எனக்கு ஒத்த சொல். கேளுங்கண்ணா. ஒத்த சொல்ல நான் என்னண்டு கேளுங்கண்ணா. சரியா உங்களுக்கு சரி நீ கேளுங்க ஒரு ஒத்த சொல். ஒவ்வொரு தமிழ் கொஞ்சம் செய்யறானோ. மகிழ்ச்சி என்ன என்ன மகிழ்ச்சி சந்தோஷம். ரைட் அதான் பிளக்க அதான் ஒத்த சொல். அதான் ஒத்த சொல். வேண்டா ஒத்த அர்த்தம் சொல்ல. ஒத்த அர்த்தம் சொல்ல. ரைட் ரைட். எனக்கு ஒத்த அர்த்தம் கேட்டா இப்போ இப்போ நீ ஒத்த சொல். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா தமிழ் செய்யறேன். தமிழ் ஜெய. சூரியனுக்கு என்ன ஒத்த சொல்? கதிரவன். ஓம்மா வெரி குட். நெருப்படா நீ. சந்திரனுக்கு சந்திரன். அம்புலி. அம்புலி அது நாங்க சொல்றோம். அம்புலி எழுத்து வழக்கில் வராது. சொல்ல தமிழ்ல சொல்ல. நிலா. நிலா இல்லாட்டி மதியன்றோம். பரவாயில்ல என்ன. சூரியனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆதவன். ஆதவன் திங்கள். ஞாயிறு. திங்கள் செவ்வாயம் வராது இதுக்குள்ள. அது கிளம்ப நாள் பெய்க்காத வச்சு கொண்டு. ஞாயிறு வரும். ஞாயிறு வராடா பெய்யா. அது ரெண்டு. ஆனா அவன் கட்டிக்காரன்டா. நீ நீ வேற கேட்க வந்தீங்க. பரவாயில்ல. எதிர்பார்த்து சொல்லுங்க. எதிர்பார்த்து சொல்லலாம். எதிர்பார்த்து சொல். எதிர்பார்த்து சொல். நீங்க கேட்கறது நான் சொல்லுவேன். அக்கா. அண்ணா. தங்கச்சி. தங்கச்சி. தம்பியடா. தங்கை தம்பி சரி. அம்மா. அப்பா. குண்டன். குண்டச்சி. குண்டச்சி. அவன் நீ சொல்றா குண்டனுக்கு எதிர்பார்த்து இவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாப்பா. நான் சொல்ல உங்களுக்கு சரி நீ கேள்றா அவனு. கடுவன். கடுவி. அப்படி வர கடுவன் கடுவு விச்சு. கடுவன் பட்டை. கடுவன் என்ற ஆண் தானே. ஆண் கூட கடுவன் போடுது. நீ வாடிக்கலாம் வா. வாடிக்கலாம் வா. எதிர்ப்பு சொல்லுங்க. கேளுங்க. எதிர்ப்பு சொல்லு. நாய். எதிர் சொல். எதிர் சொல்லண்டா இப்படி உதாரணம் சொல்லு. அதான் எதிர்பார்த்து. மகிழ்ச்சி கவலை. அப்படி அப்படி வர நீ மகிழ்ச்சி கவலை. துக்கம். துக்கம். சந்தோஷம். அப்படி சந்தோஷம் வராது. அதை ஒத்த சொல். டேய் துக்கத்துக்கு சந்தோஷம் வந்து சொல்லடா. துக்கப்பட்ட கவலை எது சொல்லடா. கேளுங்க. சிரிப்பு. என்ன? சிரிப்பு. சிரிப்பு. அழுகை. அழுகை அழுகை. வெரி குட். சொல்லுங்க நீச்சதா. டக்கண்டு கேட்க வருது இல்ல. டக்கண்டு கேட்க ஒரு நான் கேட்ட நீங்க சொல்லுங்க. ஒண்ணாவது கேட்க வேணும். கேள். நீங்க கேளுடா. மருமகள். மருமகன். எதிர்பார்ட்டில எதிர் சொல். மருமகளுக்கு என்ன எதிர்பார்த்து சொல்ல அப்படி தெரியாது. அப்ப நீ சொல்ல எது சொல்ல. என்ன வரும் மருமகளுக்கு? சொல்ல எதிர்பார்த்து சொல்ல. மருமகளுக்கு என்ன வரும்? எதிர்பார்த்து சொல் இல்ல. அப்ப நீ எது சொல்லு மருமகள். எது சொல்லன்னு சொல்றேன். என்ன சாமன் அது? மருமகள். மருமகள். அதெல்லாம் வராடா அதுக்குள்ள. அது எதிர்பார்த்து சொல்லல அவையா. வேடா. தெரியல. கேளுங்க நீங்க அடுத்து. அடி.
கேளுங்க. நீ இல்லை தமிழில் நீ தான் கேட்கணும் கேள்வி. நாங்க பதில் நீ தான் ஃபயராக இருக்கிற. சரி என்ன கேட்போம் உங்கள்கிட்ட முதலாக என்னடியா சரியா முள் சகச்சடி அதை என்னன்னு சேர்த்துருக்க பேனையாடான் ஐயா அப்படி இல்லை நான் பிரித்து தாரேன். நீங்கள் என்னட்டு வரும் முச்செடியோ இல்லாட்டி முள் செடியோன்னு சொல்லுங்க. முச்செடி சரியா சொல்லிட்டு சரியா உங்களை கேட்குறேன். அடுத்து இந்த பிரித்து தரணும் சரியா. நாட்டு மக்கள் பிரித்து சக மக்கள். அடுத்து கேட்குறேன் கஷ்டமானது. இந்த படிப்பு திறமை பரதிட்டு எனக்கு ஞாபகத்துக்கு இவனுக்கு எதிர்பார் சொல். ஆடு மாடு. உங்களுக்கு அடுத்து ஆட்டுக்கு மாடு எதிர்பார்த்து எது இப்படி இப்படி அப்ப நீ யாரு சரியான ஒண்ணு இப்ப நீ ஆடுன்றது பொதுப்பாடு ஆட்டுக்கு அப்படி எதிர்பார்ப்பு வராடா. அதான் சரி உங்களுக்கு இன்னொன்று சொல்லு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பெரிய கரைச்சா பாக்கியமாக கேட்க இந்த கேளுங்க. ஒருமை பன்மை பயனில்லை எப்படி வரையோ எழுவாய் பயனில்லை நெடில் குடில் என்னடா வெயில் குளியது தெரியா நீங்க படிக்கலையா அந்த ஆண்டுல? இல்லை நான் 5ஆம் படிக்கல 6ஆம் ஆண்டு வந்தேன். நெடில் குடில் பெட்கள் இல்லை ஆனால் ஆ இ அது சரியா என்ன கேள்வி கேட்கலாம்? அது கொஞ்சம் தெரியும் தமிழில் விஷயம் இருக்கா. உயிர் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்களும் எத்தனை? உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 30. உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மையில ரெண்டும் பெருக்கி வரும்ல. ரெண்டையும் பெருக்கி எனக்கு தெரியும். 247 247 உயிர்மை 216 மொத்தமா 247 மொத்தமாண்டா என்ன மொத்தமா இல்ல உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்து 16 தானோ 18 தர 12 180 36 216 உயிர்மை 216 அப்போ 246 தமிழில் உள்ள எல்லா எழுத்தும் ஏன்னா அப்போ 216ஓட அப்புறம் இந்த 31 சேர்த்தா ஏன்னா 247 என்ன. சரி ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் மொத்தம் சொல்லுவாங்க? புது கணிதம் இல்லை அதான் கேட்போம் ஐடியா. ஒரு வருடமோ ஒரு கிழமையோ? சரி ஒரு கிழமைக்கு எத்தனை நாள் மொத்தம்? 7 நாட்கள். எத்தனை? 7 நாட்கள். ஒரு மாதத்துக்கு எத்தனை கிழமை? ஒரு மாதத்துக்கு எத்தனை கிழமை? எத்தனை வாரம்? ஒரு கிழமை. கால கையெடு எண்ணு தள்ளு. அதெல்லாம் இல்லை. அப்ப என்னடா நான் தமிழ் கேள்வி ஏன் கேட்டேன், நீங்கள் எத்தனை கேள்வி கேட்கிறீங்க? சரி இப்போ விடுவோம் சரியா. இப்போ உண்மையிலே பொடிய தமிழுக்கு எத்தனை மார்க்ஸ் இருந்தீங்க போகணுங்க? எக்ஸாம் வச்சாச்சு, ஆனால் இன்னும் திருத்தல நாளைக்கு தான் தருவாங்க. எக்ஸாம் நடக்குது இப்போதைக்கு? ஓகே ஓகே. அப்போ அப்பாவோட ராஜ்யங்கடா கேட்கலையா? ஆளுக்கு அப்பாண்டா சிட்டியா பயம் போலண்ணா இப்போ கடைஞ்சிக்கிறா கிடக்கு சும்மா வந்தது. இப்படி உள்ளே போயிட்டாரு இப்போ ஆள் ஜெயிலுக்குள்ளே இப்போ உண்மையாகும் ஆள் ஜெயிலுக்கே இப்போ தெரிஞ்சு 18 5ஆம் மாதம் 18 ரிமாண்ட். ரிமாண்ட் நான் பயந்தேன் நீங்கள் பின்ன எடுத்துட்டீங்க. நாங்கள் புனை எடுத்துட்டோம்டா. உனக்காட்ட அந்த புனை எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி தந்தது. எனக்கு தெரியாது அந்த புனை. நான் பிடி விட மாட்டேன். எனக்கு புனை என்றாலே என்னயா காய்ச்சி கட்டினா பின்ன விட்டுருவாங்க, அவங்கள வெளியே விட்டுருவாங்க. நாங்கள் ஆட்டோவில் இது வந்தால் தெரியாது. அப்படியே இங்கே வந்து நீங்கள் அதை சொல்லி கொடுத்தது. இங்கே வந்து அட்டாசுமா ஓகேங்க
அக்கினி மாமாக்கு இந்த நேரம் போன் கிருஷ்ணா மாமா இந்த நேரம் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க என்ன செய்தாங்க மருமகன் அண்ணிட்ட கதைக்கிறீங்களே கேர் கேர் நாக்க பிடிங்க சாரமாய் கேர் ஆ கேர் கேர் நாக்கு வெளியே அவனுக்கு உங்களுக்கு அடைக்கி வச்சுருவோம் இல்லாட்டி வட்டி போடுவோம் அக்கா நீங்கள் வாங்க அம்மா அம்மா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸாக காய்ச்சிட்டு அப்புறம் வெம்பல் அடிப்போமா சரியா உனக்கு கண்டது இல்லை இன்றைக்கு அரிசி சாமான் வாங்கணுமா அன்றைக்கே நான் முடிவு வச்சுட்டேன் உன்னோட கூட்டிகிட்டு போகிறேன் அரிசி சாமான் வாங்க அன்றைக்கே நான் முடிவு வச்சுட்டேன் இன்னும் ஒரு இடம் கூட்டிகிட்டு போகிறேன் என்ன சொல்கிறது கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன் என்ன மாதிரி இதை குறையன்னு சொல்லல அது உயரங்கள் குறைவாக வர்றது கூட வர எல்லாம் கடவுள்கிட்ட படைப்பு தானே ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகனை தந்திருக்கான் அவனே என்ன சொல்கிறது நான் இப்போ கூட இந்த மலைக்குள்ளால இங்கே வர்றமண்டா சனம் ஒரே சொல்லபடி அவனை போய் சந்திச்சு ஒரு வீடியோ எடுங்க பொம்பளை கதைங்க உண்டு அப்படி அவனில் ஒரு பாசமும் மேக்கமும் கதைக்கும் ஒரு விருப்பம் மாதிரி சரி அது அப்படியே இருக்க இடையக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்ற கேட்போம் வந்து பாருங்க இப்போ வரப்போ வந்து வரீங்க இப்போ வியாழக்கு போன வியாழன் ரெண்டா பாருங்க இன்றைக்கு வியாழன் ரெண்டா போன வியாழன் என்னண்டு வந்து வரீங்க ஒளிச்சில்ல ஒளிச்சிங்கே இல்லை ஆள் தூரம் இல்லைண்ட அப்புறம் இங்கே வந்து என்ன மன்னிப்பு கேட்டு நோமலாக இருந்து வரும் இல்லை மன்னிப்பு கேட்டு வர்றேன் தான் இருக்க அப்புறம் இனி நான் ஒன்றும் இப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன் குடிக்க மாட்டேன்ட்டு சொன்னவர் குடிச்சிட்டு தான் வந்தேன் குடிச்சிட்டு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு இனி குடிக்க மாட்டேன்னு நல்ல முறையில் வந்து பிறகு சண்டையாக போச்சு குடிச்சு போட்டு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் கதைய ஆரம்பிச்சது மன்னிச்சு நான் ஏற்க மாட்டேன்ட்டுட்டேன் அப்படியே இல்லை நான் இருக்க இது என்ற வீடாங்க எங்களை வெளியில் போகணும் சண்டை தொடங்கிட்டு ஒவ்வொன்றால் எறிஞ்சு வந்து அப்புறம் நாங்கள் இப்படி ஓடி திரிஞ்சது சண்டேன்னு என்ன அவர் நீங்கள் வரைஞ்சோ அவர் மட்டும்தான் வராது ஓடி திரிஞ்சிட்டேன் என்னண்டு ஓடி திரிஞ்சாங்களே அவர் விட்டு கிடைச்சி எத்தனை மணிக்கு பகல் வந்துட்டார் பகல் சமைக்கிறனே நர்சரியால் கூட்டி கொண்டு வர வந்துட்டார் சந்தோஷம் நான் கழிச்சு விட்றா அடி வர நாங்கள் சமைச்ச கூரை சமைக்கவும் இல்லை நாங்கள் இவரோட ஓடிப்பட்டு தெரிஞ்சது ஃபோன் பண்ணிக்கின்னு சொல்லாமல் இங்கே வந்துட்டார் வந்துட்டார் உங்களுக்கு பயமே இருந்துக்கு கதவை திற வந்து கை வச்சு வரும் நாங்கள் நிற்கல பக்கத்தில் கும்பிட்டதானே ஓடிட்டேன் என்ன இப்போ வந்ததும் பரியா தான் அப்புறம் அப்போ வியாழன் பகல் வந்தவரண்டா அப்புறம் என்ன நடந்தேன் அப்புறம் இரவும் வந்து பகல் சண்டை பிடிச்சிட்டு போயிட்டார் அப்புறம் இரவு வந்து கதவை தட்டி திறக்கையில் நாங்கள் கூட்டிகிட்டு இருந்தோம் இந்த கதவை அப்புறம் இந்த கதவை திறந்து போட்டு தான் போய் அந்த அறைக்க படுத்துட்டேன் நாங்கள் அந்த மெட்ட கதை திறந்துட்டு வெளியில் போயிட்டோம் அப்புறம் ஒரு 2 கதையும் உள்ளால லொக் போட்டு பால் படுத்துட்டார் எத்தனை மணிக்கு இது 1:30-2 மணி வரையும் எழும்பேரா நீங்கள் வழியில் நாங்கள் வழியில் நின்றாது நீங்கள் 3 பேர் அப்போ ஆளுநர் திருந்தேல இன்னும் பழைய பெற்றேன் அப்போ பாருங்க வியாழன் வந்தாருன்னா அப்புறம் வியாழன் இரவிஞ்சான்ண்டவர் இரவிஞ்சான்ண்டவரா சண்டை பிடிச்சிட்டு வியாழன் போட்டு அப்புறம் வெள்ளி வந்து ஒரு அடி அஞ்சு படுத்துட்டார் அப்புறம் படுத்து போட்டு இப்போ பாருங்க வெள்ளி எத்தனை வந்தவர் வெள்ளி பகலும் வந்து சண்டை பிடிச்சிட்டு அப்புறம் இரவு வந்து இரவு நீங்கள் நித்தியாகையில் வந்தவரா நீங்கள் கதவை பூட்டி போடலாம் படுத்துருந்தீங்க வந்து சட்டினவரா சட்டை நீங்கள் இதை திறந்து விட்டு அதோட தெரியாது நாங்கள் இது தட்டு தண்டை கதவை உடைக்க போறாருன்ட்டு நாங்கள் அதுக்கிட்ட போய் நின்று நாங்கள் அந்த கதவு கிட்ட இது உடைச்சிட்டேன் இந்த கதவு தள்ளி அது உடைஞ்சிட்டு திராங்கலாம் போது திறந்துடனே நாங்கள் டக்குன்னு அதால் திறந்து வெளியில் போட்டோம் அப்புறம் 2ஐயும் பூட்டி போட்டு ஆள் படுத்துட்டு உங்களை எல்லாம் கலைச்சி போட்டு ஆள் படுத்துட்டார் எத்தனை மணி மட்டும் ஒரு 1:30-2 மணி அப்புறம் என்ன வந்து அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு இரவோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா இரவே வந்து அதை கொண்டு விட்டாங்களோ நாங்கள் சொன்னாங்க வெளியில் நாங்கள் நிற்கிறோம்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா ஏன்னா நான் அந்த 119 அப்படியா மணிப்பை போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்ல என்ன உடனே வந்துட்டாங்களா வந்துட்டேங்க வந்த ஆளே வந்த ஆளை தட்டி கூப்பிட்டாங்க அவங்களும் அப்புறம் இந்த கதவை உதஞ்சு திறக்கையில் தானே உதஞ்சு போட்டாங்க உள்ளுக வச்சு கொண்டு போட்டு ரெண்டா ஆள் துறக்க சொல்லும் துறக்கையில் போலீஸ் துறக்க சொல்லும் துறக்கையில் படப்பாவி
தூக்கிண்டு ஓட்டேன். ரெண்டு அவங்க உடைச்சி ஆளை தூக்கிட்டு விட்டாங்களா? ஆளை தூக்கிட்டு விடாங்க. பிறகு அடுத்த நாள் என்ன பொலிசுக்கு வர சொன்னவங்க. பொலிசுக்கு வர நேரம் கோர்ட்ஸுக்கு வாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி கோர்ட்ஸில் போக அப்போ 18ஆம் தேதி வரை ரிமாண்ட் பாருங்க. கோர்ட்ஸில் போனால் இங்கே மெல்லாமே பாருங்க. கோர்ட்ஸில் ஆளை கூட்டுக்கு ஏற்றி என்ன உங்களையும் கேட்டதோ எனக்காக போலீஸ் கதைச்சு உங்களுக்காண்டி போலீஸ் கதைச்சு ரெண்டா உங்களுக்கு இது மானிப்பா போலீஸ் ரெண்டா நீங்கள் ஒன்றும் கதைக்கல போலீஸ் வேறு அந்த இது வாசிச்சு இப்போ என்ட்ரி போடுறதானே இப்படி நடுவில் நடக்குது, நாங்கள் போய் கெம்பளியில் தான் நின்றுவே ரெண்டு சொல்ல. அப்போ உடனே ரெண்டா வாரம் 18 14 இன்னும் 4 நாள் திங்கக்கிழமை திருப்பி வழக்கு இருக்கு. அப்போ நீங்களும் போகணுமா? புனே எடுப்பினோம் இல்லையே, எடுப்பி நமக்கு புனையான பொலிசு மரத்தா கொடுக்க மாட்டாங்களே, ஜட்ஜ் கொடுக்க மாட்டாரே பொலிசு மரத்தா. ஏடா இப்போ புனே அவருக்காண்டி லோயர் வந்த அண்டைக்கு இல்லை என்ன இப்படி வைப்பினேன். அண்டைக்கு வேற இல்லையா? அண்டைக்கு இல்லை, அண்டைக்கு வேற பிடிச்சதே தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியாதா? இப்போ தெரியும். இப்போ என்ன தெரிஞ்சது? இப்போ தெரியும். ஒவ்வொரு ஆக்களும் காணையில் என்ன தெரியும். அப்போ இப்போ உங்களுக்கு கவலையா இல்லையா ஆளை பிடிச்சி கொடுத்தது? சரி அதுதானே சும்மா 1-2 கொடுமையான வச்சா சொல்லலாம், கவலை வருமே என்ன இப்படி கொடுமைப்படுத்தினா. அதுவும் முதல் 2 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைகளை பார்க்க வர்றாரு அவர் ஒன்றும் கொண்டு என்னது அதுவும் குடிச்சிட்டு வர குடிச்சிட்டு நல்ல பொறிச்சு குடிச்சிட்டு அவர்கிட்ட பேக்கு கபியாரம் ஜாராயம் காத்துட்டு சரி பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டோ மாப்படி ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் எத்தனை வயசு? 33 அவர் திரும்ப சரி அப்போ 11 வருஷமாச்சா மாறையில் பிரயணியாங்க. அப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா? வாழை என்ன செய்வீங்க வேலைக்கு போகணும்? அப்போ அன்றைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு 15 வந்துட்டு போனோம். உங்களுக்கு மாதம் வந்து நம்ம தான் 24ஆம் தேதியோ அப்படி 24 வந்து ரெண்டாவது உங்களுக்கு அந்த மாதம் தானே வரணும். இன்னைக்கும் இந்த 24 ஆகலை, இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாள் கழிச்சு தான் வந்திருக்கணும். ஆனால் என்னென்றால் இன்னும் 10 நாளில் கொஞ்சம் நாங்கள் எங்கே நிற்போம் எப்படி நிற்போம் என்ன செய்வோம்ன்றே தெரியாது. அப்போ அதால் ஒரு என்ன 2-3 பேர் போக சொன்ன ஆளை இவன்ட்டு இருக்கா. ஆளில் போய் விருப்பம் ஜனத்துக்கு உன்ட வீடியோ போட்டால் சரி அப்படி பார்க்கும் ஜனம். பம்பளை கேட்குறான் நாங்களும் இங்கே வாங்க விளையாட்டு இந்த அதால் அடே இஞ்சோட கடைசியாக வரைக்கும் அப்போ அடிச்சார் ஒன்றும் இல்லை நான் தொட மாட்டேன். போ நீ மலைக்கெல்லாம் நினைஞ்சு விட்டு வந்தேன் பனிஷ்மெண்ட் தந்தால் தான் சரி. அப்போ அடிச்சு வரணும் கடைசியாக. ஆனால் இந்த வயசுலேயே நான் பார்த்தா அவ்வளோ கடுப்பாம என்ன ஒரு ஆதாரம் இருக்கு. அப்பா உடைச்சது அப்போ என்னது அந்த இது பல கொண்டாட்டம் பிரச்சனை இல்லை. உண்மையிலே இப்போ இந்த சோசியல் மீடியான்னு வந்து எத்தனை பேருக்கு அவ்வளோ நன்மை. அன்றைக்கிடாப்பா அந்த வவுனியாவில் ஒரு பிள்ளை வவுனியா எங்கே மெல்ல என்னடா இது இதான் என்ன செஞ்சார் இது நீங்கள் உள்ளுக்கு கொண்டா இது சரியா முறிஞ்சு சத்தங்காக நீங்களும் பலியில ஆக்கள் ரெண்டா இப்போ இந்த தடியை உடைக்கல ஒரு கணம் யோசிக்கல தானே இந்த கதை உடைய போது இனி இதை நான் தான் செய்யணும். முருகாய்க்கு இந்த கதவு ஃபுல்லாக உடைஞ்சு அதுக்கு என்ன பாதுகாப்பு உங்களை பற்றி ஒரு எல்லா சிந்தனையும் இல்லைன்னு சிலவளை அவைண்ட வீட்டுக்காரன்னு பார்த்தா நெப்பினோம் நாங்களும் வந்து இன்னும் ஏற்றி விடுறது அப்படி ஒரு நாள் நாங்கள் ஏற்றி விட மாட்டோம். ஆனால் அந்த ஒரு முறையான ஒன்று இருக்குது தானே சோசியல் மீடியாவில் நன்மையாக நாங்கள் பயன்படுத்துவோம். அன்றைக்கெல்லாம் எங்கே மெல்லாவியில் ஒரு 18 வயசு பிள்ளை வீட்டை விட்டு வெளியில் போனோம் கடன் வழி வச்சு போட்டோம் ஒரு இடமும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் கதைச்சு எத்தனையோ மீடியா அவ்வளோ பேர் போட்டது. நாங்கள் போட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு பிள்ளை அப்படி இடத்த போய் நிற்கன்னு சொல்லிவிட்டு அவே கேட்டிங்கன்னா நீ வந்து சொல்லி வந்த காரணம் போகிற ஆனால் இப்போ உங்களோட அப்பா என்ன தேர்றாருண்டு அப்போ நீ சொல்கிறியா இல்லை நாங்களே சொல்லட்டோண்டு கதைச்சி அப்புறம் அந்த பிள்ளையே ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ பிள்ளை போயிட்டுது. அப்படி சோசியல் மீடியாவில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. என்னடா இப்போ கூட பேங்கணும் இப்போ மற்றது உங்களோட நம்பர் ஒரு 2 பேர் வேணும் கதைச்சவையோ 2 பேர் ஒரு தரம் கால் பண்ணலையே உங்களுக்கு புதுசாக அவாடா எங்கட 16 கோடி அவாட ஃப்ரெண்டு உதவி செய்யப்படுறோன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி முந்த அளவுக்கு தான் கொடுத்தேன் நம்பர். பிறகு போன கிழமையும் ஒரு அளவு கொடுத்தேன் நான் கோல் நம்பர் இல்லையா ஃபோனை கொடுத்தேன்டா
வந்து கவனிக்க வேண்டியது எங்க போன் அங்கே பேக் ஹேண்ட் பேக் ஒருக்கா பார்க்கணும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன என்ன கேட்டவே ஏதோ உதவி செய்யணுமாம என்ன மாதிரி உங்களுக்கு தந்தா நீங்கள் கொண்டு கொடுப்பீங்களா இல்லாட்டி அவையோட கதைக்கட்டும் நான் நீங்கள் அவையோடைய கதைச்சு என்ன செய்ய போறீங்க செய்ய நம்பர் அனுப்பி விடணும் நான் கொண்டு வர சொன்னா கொண்டு இங்கே ஃபோனை கொண்டாடா லொக்கு நான் எடுப்பேன் தான் இல்லை வரல சாட் யாரக்கா அது என்ன தெரியாக்கா நம்பர் பாரு இந்த 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 பாவா ஓ ரூபா கிடைச்சவா எப்போ ஆச்சுவா ஒரு உப்பு இப்போ கிட்டடியில் இல்லை இப்போ 2 கிழமைக்கு முதல் 2 ஐயோ இவாவும் என்ன காசு அனுப்பினவா உங்களுக்கு போட்டிருக்கேன்னு சொன்னவார் எடுக்கல இன்னும் ஓ இல்லை நான் போ ஏன் இன்னும் போகல ஓகே இல்லை போட்டுட்டேன் என்னட்ட நம்பர் ஒன்று இதுவா உண்டு அக்கா இது வர உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கா போட்டிருக்கிறா ஓ இது கூட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்திருக்கு அப்போ நீங்கள் போய் எடுக்க தேவையில்லையே டிரெக்ட் பேங்க்குக்கு மெசேஜ் அனுப்ப இல்லையா மெசேஜ் வருமா உங்களுக்கு பேங்க்கு காசு உண்டா ஓ ஓ அப்போ அதாவது மற்ற சின்ன பொண்ணு எடுங்க சின்ன பொண்ணு எடுத்து சின்ன பொண்ணை போயிட்டா சின்ன பொண்ணு எடுத்து அதுக்கப்புறம் பேக் இது ரிசிப்டை ஃபுல்லாக அனுப்பிடல இல்லை எவ்வளோ பார்க்கலாம் சின்ன முன்னுக்கு அடே அப்படி வேணாம் இங்கே ஒரு 2000 அப்படியே அப்படிதான் நான் பேச இருந்துட்டேன் அப்படியே கேட்க போய் பார்த்து என்னடா அது சரி அது 100 ரூபாண்டாலும் பெரிய விஷயம் இல்லைன்னு இல்லை ஆனால் என்னது தடிக்கவே வந்தது அந்த பீப்புள்ஸ் பேங்க் அடே இதில் காட்டினாடா 2322 ரூபாண்டு அப்போ நான் நினச்சேன் அது மேபி அந்த அனுப்பு கூலி மாதிரி எதுவும் கழிவட்டது அப்படியே முதலியாண்டு ஆனால் இதை வெஸ்டர்ன் யூனியன் அனுப்பியிருக்காடா அந்த அக்கா இல்லை இல்லை போட்டிருக்கா மெசேஜ் தன்னால் முடிஞ்ச சின்ன உதவி என்று அங்கேருந்து அனுப்பியிருக்காடாப்பா ஃப்ரான்ஸ்லேருந்து சொல்ல வேணாம்னு சொன்ன வீடியோவில் சென்னாவா வீடியோவில் தந்த பேரும் சொல்ல வேண்டாம் நீங்கள் பேரை கட் பண்ணி விடுவோம் ஆனால் விஷயம் சொன்ன இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் சரி உண்மையிலேயே அந்த அக்காண்ட மனசு உதவி செய்யணுன்ற மனசு அது பெரிய விஷயம் ஆனால் இல்லைடா அப்படியே நானும் அதான் 10 யூரோவும் இல்லைடா 10 யூரோ நான் 20,000 திருப்ப பார்த்தேன்னு இல்லை அது 2000 இல்லை எக்ஸ்சேஞ்ச் ரேட் 380 ரூபா போட்டு மாற்றிக்காங்க சரியா பொருவான்னு பிரித்து பார்ப்போம் 2322 ரூபா தம்பி இல்லை அது அவாட உதவி அது எவ்வளோண்டா 100 ரூபாண்டே வச்சுக்கொள்ளுமே அது பிரச்சனை இல்லை 2322 ரூபாண்டா நான் என்ன அதுதானே என்ன நான் செய்து அனுப்பு கூலி கழிவற்றுக்காக உண்டு 6 யூரோடா நான் இப்போ அது வேறு யாரும் உள்ளூருக்கு யாரும் இருக்கும் உண்மையாக எனக்கு தெரிஞ்சு ஓகே அக்கினி இப்போ நாங்கள் ஒரு மனுஷர் செஞ்ச உதவியை ஒரு நாளும் நாங்கள் குறைவாக கதைக்கக்கூடாது அப்படி கதைக்கவும் மேலாங்களால் ஆனாலும் இது ஒரு எனக்கு புதுமையான விஷயமா இருக்குடா 6 யூரோவை மினக்கட்டு இதில் அனுப்பியிருக்காவே என்ன அந்த வெஸ்டர்ன் யூனியனில் அனுப்பியிருக்காவே போய் அனுப்புகிற கூலியே 10 யூரோ போகிறப்பா 9 யூரோ என்னடாப்பா இது அதுதான் என்னட்டா உங்களோட நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு அனுப்பிட சரியில்லை என்னோட அனுப்பியிருக்கிறா அவளுக்கு அது ஓகே அது உங்களை பர்சனலாக செஞ்சுருக்கிறா இது நீங்கள் போய் எடுக்கிறது இல்லை உங்களோட பேங்குக்கு வந்து நீங்கள் பேங்க்கு போய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் மற்றபடி பேங்குக்கு போய் துண்டு காட்டி நம்ம எடுக்கிற அக்கௌண்ட் இல்லை அதுவும் இப்போ ரேட் நல்ல ரேட் போகுது 180 ரூபான்றது நல்ல ரேட் 180 ரேட்டு 6 யூரோக்கு அனுப்பியிருக்கிறான்டா சரி வா இஞ்சிக்கிட்டு வா ஓ
ஆனால் கப்பு வாங்கிட்டு என்னென்று சொல்லும் பார்ப்போம் பிறகு. இந்த வைக்கைக்கு வைக்க அடங்க முடியாத ஒரு பேன் வாங்கிட்டாங்க. ஃபேனோ ஓ இப்போ நல்ல மழை இப்போ ஓகே இல்லை இப்போ குடியா இருக்கு. ஆனால் பேனை போட்டு பெத்திர போட்டு ஒரு ஃபேனும் இல்லையா இங்கே? அதான் இருந்து கலடி வித்தாச்சு. கடிக்குது அவரா? ஆனால் அவனை சும்மா இருக்கணும்னு சொல்லல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவன் வந்து கேட்குறதும் சரிதான், கேட்கக்குள்ள தெரிய வரும். ஓகே, அப்போ என்னென்றால் நாங்கள் வீடியோ பவுஸ் பண்ணி போட்டு ஒரு சில விஷயம் மக்களோட காய்ச்சது என்னென்றால் உண்மையை வந்து உலகத்துக்கு நாங்கள் சொல்லத்தான் பண்ணணும். காரணம் என்னென்னா இப்போ இவங்க வந்து வாழ்கிறது இப்போ ஒரு தட்ட உதவியும் இல்லாமல் யோசிச்சுப்பாங்க. அக்கா வந்து தண்டை காலில் நின்று இந்த 2 பிள்ளைகளையும் பார்க்குறேன்னு சொன்னால் என்னென்று பார்க்கலும். அக்காவுக்கு எவ்வளோ நலம்புரி காசு கிடைக்குது? 1500 வேறு என்ன கிடைக்கிற மாதிரி? இல்லை, நாங்கள் இப்போ மெழுகுதிரி செய்கிறதும் லிக்விட் செய்ய பழகி செய்கிறேன். லிக்விட் அப்போ மெழுகுதிரி செஞ்சு விற்கிறான்னா அது அக்காண்ட முயற்சியால் அக்கா செஞ்சால் தான் உண்டு. லிக்விட் வந்து அக்கா செய்ய பழகி அதை செய்ய வளர்க்குறான்னா அதுக்கு ஒரு முதல் வேணும் வந்து. அப்போ அவங்களுக்குண்டு இந்த ஒரு உதவியும் இல்லை. இவனை பாங்க, இவன் ஒரு துரியாட்டக்காரன், இவனுக்கு வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொன்னால் பாங்க சரி, அவனுக்கு ஆசைப்படுற எல்லாரும் அவனுக்கு அடிப்படை தேவையான 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும். ரெண்டா ஒரு சரியான வீட்டு ஆண்மகன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால என்ன செய்யலாம்? அப்போ ஒரு ஆள் சரி இருக்குது, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒன்றும் தாரையில் ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்குன்றாலும் ஒரு கைக்கு நாங்கள் பேசாமல் என்னக்கா சரி, எங்களுக்கு ஒரு சோழி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாட்டில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி விடலாம். இது வந்து எங்களுக்கு இருக்கிறதாலேயும் ஒரு பலனும் இல்லை, இருந்து இன்னும் ஆக்கினேன்னு சொன்னால் என்னது சொல்கிறது? அப்போ இந்த வீடியோ பார்க்குற அந்த அண்ணாண்ட சகோதரங்களாக இருக்கட்டும், உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கணம் உங்களோட பிள்ளைக்காண்டி யோசிக்காமல் இந்த அக்காடையும் இந்த 2 பிள்ளைகள்கிட்டையும் மனநிலைமையிலேருந்து யோசிங்க. நான் நிறைய இடங்களில் பார்த்துக்கேன். சரி, இப்போ அந்த அவற்ற அம்மா அப்பாவாக நீங்கள் பிள்ளை பாசம் பண்ணோண்டு இருக்கும். ஆனாலுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுநிலைமை தவறாமல் மருமகள் என்றாலும் மருமகன் என்றாலும் பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளைன்ற பக்கம் நிற்காம தான் நீதியான பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பேரப்பிள்ளைகள் தான் என்ன. அப்போ பேரப்பிள்ளைகள்ன்றக்குள்ளே அந்த பேரப்பிள்ளைகளை நடிச்சா 1.5க்கு வெளியில் கலைச்சி போட்டு தான் உள்ளுக்கு படுத்துறோங்கிற ஒரு ஆள் வந்துட்டு இவங்களோட வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு என்ன பலன்? அந்த வீட்டுக்கு போட்டிருந்த கம்பே இப்படி உடைச்சிருக்கு, இந்த கதவை இப்போ அங்கே இப்படி உடைச்சிருக்கேன். இப்போ நீ பூட்டலாமா கதவு? சும்மா பூட்டலாம், திறக்கும் தட்டினா திறக்கும் பேங்க. அப்போ என்னண்டு நீ இந்த கதவை பூட்டுறது? உள்ளுக்கு இந்த கம்பு தான், அப்புறம் உள்ள கம்பவுண்ட் வைக்கலாம் தானே? கம்பு கிடக்கா வெளியே ஒன்றும் லொக்கு இல்லையானே? அப்போ அவள் வந்து வீடியோவில் கதைக்கிறாண்டோடோ கொள்றாண்டோடோ நீங்கள் கோவிக்கிறது இல்லாட்டி நீங்கள் கோவிச்சு கொண்டு அவங்களுக்கு எதுவும் ஒரு மிரட்டல் விட்டான்னு நான் ஒரு நாள் சொல்லலை, அப்படி அக்காவை சொல்லவும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு மிரட்டல் விடலாம்னு யோசிக்கிறதோ இல்லாட்டி அவங்களுக்கு எதுவும் நீங்கள் செய்யலாம்னு யோசிக்கிறதோ வந்து ஒரு அழகில்லாத செயல், ஒரு மடத்தனமான செயல்னு தான் சொல்லணும். என்ன அப்படியே இவன் எதுவும் செஞ்சாலும் முன்னமெல்லாம் எப்போவாம் இப்போல்லாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்றைக்கு அவர் 1.5க்கு படுத்துருக்கேக்குள்ளேயே இரவு வந்துட்டு போலீஸ் தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அவர் எல்லாரும் எதிர்பார்த்து மாட்டார். நல்ல பாம்பனையில் வள்ளி கொண்டு தான் கொண்டு வைக்க முடிஞ்சாதான் தெரிஞ்சுக்க தான் போலீஸ் ஸ்டேஷனில் படுத்துருக்கேன்ட்டு. இப்போ அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கும் எதுவும் ஒன்று யாரும் நீங்கள் செய்ய நினைச்சாலும் நீங்கள் பெரிய கட்டிக்கார மாதிரி சம்டைம் ஏதாச்சும் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, கட்டாயம் நீங்கள் சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்ப போகிறது இல்லை. ஏன்னா அதுவும் சந்தோஷம் வந்து சில்லறை ஆள் இல்லை, அவன் வந்து கடும் மூலசாலி. அதோட எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் அவன் வந்து சரிதான். அவன் வந்து உலகத்துக்கே பிடிச்ச ஒரு குழந்தைன்னு சொல்லலா, நீ இப்போ கடும் ஆளாக வந்துட்டேன். அப்போ அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்வீங்களா இருந்தால் கட்டாயம் அதுக்கு நாங்களும் இன்வால்வ் ஆகி எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். சத்தம் போடக்கூடாதும்மா, சரியா? அப்போ வந்து நீங்கள் அப்படியான எண்ணங்களை விடுங்க. ஏதோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச வகையில் அவங்கள்ட்ட வந்து ஒரு மாதத்தில் ஒரு காண்டாலும் வந்து அவங்கள பார்த்து ஒரு 2 வார்த்தையை சந்தோஷமாக கதைச்சி ஏதோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் பொறுக்காமல் வீடியோவில் கதைக்கிறதோ அதோ இது ஒன்றெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்கள நிம்மதியாக இருக்கணும். ஏடா நாங்கள் வர உனக்கு டிஸ்டர்பா? சந்தோஷம், நாங்கள் வந்ததான் சந்தோஷம். ஏடா வேறு என்ன சந்தோஷம் உனக்கு இப்போ நாட்களில்? இப்போத்த நாட்களில் உனக்கு என்ன வேறு சந்தோஷமான தருணங்கள்?
இங்கே வரதான் சந்தோஷம். நாங்கள் வரேன் சந்தோஷம் தானே. சின்ன ஆளுக்கும் ஒன்றும் பிள்ளாங்காது. நாங்கள் இவரோட கூட காய்க்கிற வழியாக அவாக்கு ஒன்றும் பிள்ளாங்காது. அப்போ அப்படியான சந்தோஷங்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளாலேயும் அப்படி ஒன்றும் கிடைக்கலன்றப்ப நீங்கள் விலகி இருக்கணும். அது என்ன சொல்கிறது, யாருன்றாலும் எங்கள்ட வயத்தில் பிறக்காட்டிலும் பிள்ளைன்னு பார்க்கணும். வேணா ஒரு மனுஷன் அடிப்படையில் பார்க்கணும், மனச்சாட்சி அடிப்படையில் பார்க்கணும். இன்றைக்கு இப்போ சாப்பாடு எங்கே காட்டி கொண்டு வரீங்க? கடையில் காட்டிட்டு வரீங்க. எவ்வளோ முடிஞ்சு சாப்பாட்டுக்கு? 1000 ரூபா முடிஞ்சு. ஏன்டா உங்களுக்கு 1000 ரூபா சாப்பாடு கடையில் கட்டி சாப்பிட கட்டுமா? கட்டு அதுண்டே மழை என்றாலும் ஒன்றும் செய்யலாம் கட்டிட்டு வாரீங்க. எங்கால காசு எங்கால நீங்கள் தந்தது இல்லை லிக்விட் செய்து கொடுத்தேன். லிக்விட் செஞ்சு கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி லிக்விட் செய்கிறீங்க? அந்த காய்கள் பாத்திரம் கழுவுறது. அது என்னென்ன செய்கிறீங்க? சாமான் இருக்குது பழக்கினவை. எங்கே எப்போ பழகினீங்க? அந்த ஜிஎஸ் ஆஃபீஸில் பழக்கினவை. அப்போ சாமான்கள் எல்லாம் சொல்ல குறிச்சு கொண்டு வந்து அதை விற்கிற கடையில் போய் வேண்டி செய்து காட்டினேன் எப்படி வேறு செய்கிறேன். சரி, சக்ஸஸாக வருது. என்ன இது இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்க? அதில் இருக்குது கொஞ்சம் இது. ஏண்டா அது என்னத்துக்கு செஞ்சு விற்கிறீங்க? போத்தில் பழைய அந்த சோடா குடிக்கிற போத்தில் இருக்குது 100 ரூபா சோடா. அந்த போத்துகள் எடுத்து கழுவி போட்டு அதுக்குள்ளே விட்டு. எங்கே கொண்டு கூட விற்கிறீங்க? வீடுகளுக்கு. வீடுகளை கொடுக்குறீங்களா? தெரிஞ்ச வீடுகளை கொடுக்குறீங்களா? ஏண்டா எவ்வளோ என்ன மாதிரி என்ன விலை? சின்ன இப்போ அந்த 100 ரூபா சோடா 100 ரூபா கிடாக்கோ செஞ்சது கிடாக்கு கை அந்த இதில் நீங்கள் தெரியா. நான் இது குடிச்சு வாய்க்க விட்டுருன்னு ஒழிச்சு கலரு ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா? எவ்வளோ அதை கஷ்டப்படுது. ஒரு வாழ்க்கையை கொண்டு வர அந்த தொழிலை பழகி லிக்விட்டை தயாரித்து அதை வீடு வீடாக பவுடர். மனச்சாட்சி இல்லை மனசு ஏரியா உதவி சாமான் போம்பா கொண்டா. இல்லை 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 வரோம். என்ன லிக்விட் செய்ய போறீங்களா? இல்லை 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 வரோம் வரேன். இல்லை இல்லை இது என்ன புது பவுடரு? முகத்துக்கு போடுறா இல்லை அப்போ அப்போ இல்லை இது வாசிங்க முகத்துக்கு போடுறா இல்லை. இப்போ லிக்விட் நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்கன்னா நாக்க வேண்டினமோ? இது பாத்திரம் கழுவுறது வேண்டுவினா. இது இப்போ கொரோனாவுக்கு தானே கேன் வாஷ் பாவிக்கணும். இது இப்போ என்ன விலை? இது 100 ரூபா. இது 100 ரூபா. இது கேன் வாஷ். இது கேன் வாஷ். மற்ற பாத்திரம் பாருமா சத்தம் போடுறாப்புல. இது இப்போ இது கேன் வாஷ். கேன் வாஷ். உதவி சாமான் இதுதானே இது பாத்திரங்களும் பிரிம்பா கிடக்குது. பாத்திரங்களோ பிரிம்பா கிடக்கு. அது கொஞ்சம் இந்த கலவை வேறு. சாப்பாடு இருக்கா? கேன் வாஷ். இது கேன் வாஷ். இந்த 1 லிட்டருக்கு விலை வந்து சொன்னவே எத்தனை லிட்டர் செய்ய போகிறோமோ அத்தனை பெரிய தம்பு. இது அங்கே கொண்டு போய் பவுடர் இல்லை. அது அதில் இருக்கிற ஒரேஞ்ச் எடுத்துனாங்க. அது பாத்திரங்களுக்கு வந்து இதில் சோடா பாத்திரம் விட்டுக்கிறாங்க. டிஷ் வாஷ் மஞ்சள் இல்லை இது மண்ணெண்ணெய் இல்லை. பாரு இதில் கிடக்குற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கடையில் இருக்குதோ? இருக்கு அப்படியே இருக்குது. போய் கேட்டால் எத்தனை லிட்டர் செய்ய போகிறோம்னா அப்படியே தரி வேணும். அதுக்கு எல்லாம் அதுக்கு இதெல்லாம் தருவீங்க? இல்லை உடனடியாக தெரியும். நாங்கள் ஒரே நம்ம வகுப்பு போவான் அவை தெரியும்னா அந்த கொடுக்கலாம். வகுப்பு போனால் தெரியும் எந்த கடையில் கொடுக்குறாங்க சொன்னேன். இந்த மண்ணெண்ணையோ இல்லாட்டி நாளைக்கு முறை இது இருக்குது. நாளைக்கு இந்த உடுப்பு தைக்கிறது இது பாத்திரங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இது சாம்பிராணி எடுத்துனாங்க படத்துக்கு முன்னாலே. வெயில் எடுத்துனோம். வெயில் இருக்குது. அப்போ இது எப்படி? அப்போ இதை பாரு நீங்கள் என்னென்று கொண்டு மார்க்கெட் பண்ணுறீங்க? இது என்னென்னு கொண்டு விற்கிறீங்க? சொல்கிறது காக்களுக்கு என்னண்டு இப்படி பாத்திரம் கழுவி பாருங்க பார்த்துட்டு என்ன வீடு வீடு வீடாக போய் சொல்கிறீங்களா? ஒரு ஆளுக்கு சொன்னால் அப்படியே வேற இருந்து. இப்போ சாதாரணமாக எத்தனை போத்தில் எடுத்துருப்பீங்க இதே மாதிரி? 1900. இப்போ நான் கொஞ்சம் 1 லிட்டர்லாம் செய்து ஒரு 4-5 10 லிட்டர். 4-5 போத்தில் பெரிய 1 லிட்டர் இல்லையா? இப்படி இப்படி சின்ன இப்படி போத்து இல்லையா? இது 100 ரூபாவா? என்னண்ணா நீங்கள் வீட்டோடனே நீங்கள் கொடுக்குறீங்களா? வீட்டோடனே நீங்கள் கொடுக்குறீங்களா? இப்போ
போய்க்க நேசரி போய்க்க நேசரி பேரண்ட்ஸுக்கு அதில் வச்சு கொடுத்துருவேன் கேட்டு ஏன்னா நீங்கள் பள்ளிக்கம்பைக்கே கொண்டு வரீங்க ஓடுறது மஞ்சள் தூள் பிள்ளை என்னென்னு என்ன தம்பி அவள்கிட்ட கால் வந்து நீங்கள் பள்ளிக்கம்பைக்கே கொண்டு போய் அதில் வர பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்களா டாக்டர் ஒம்பளைக்கு கொடுத்து தெரியுது மஞ்சள் தூள் இது இப்போ ஹேண்ட் வாஷ் ம் அது பாத்திரம் கழுவுறது நாளைக்கு மட்டும் பழக்கி நாளைக்கு உடுப்பு கழுவுறது அப்போ இங்கே எனக்கு மட்டும் தான் கொண்டு போவோம் இந்த ஹேண்ட் வாஷ் என்னடா என்ன விலை சரி அது கிடையாது கொண்டு வா அப்படியே எவ்வளோடா இது இந்த போத்துலேயே கொண்டு போகணும் சரி இது எல்லாமே ஆனால் ஹேண்ட் வாஷை விடக்கா ஒன்று நீங்கள் பாத்திரம் கழுவுறது அல்லாட்டி உடுப்பு துவைக்கிறது அதான் கூட ரெண்டு தான் வந்து கூட விடும் ஹேண்ட் வாஷ் எல்லாம் அது கொரோனா டைம் தானே அதுதானே அதை செய்து காட்டினேன் செய்த நாளைக்கு மட்டும் பழக்கிறாங்க உடுப்பு துவைக்கிறது அத்தர் அத்தரா அது செய்து வர அத்தர் பெருசாக அது கொஞ்சம் சில விலை கூட வரலாம் அதில் வேண்டுவாங்களோ தெரியாது உடுப்பு துவைக்கிறத ட்ரை பண்ணிப்பாங்க நீங்கள் சாம்பிராணி தீணும் தம்பி போங்கோ முன்ன என்னக்கா அப்போ கூட அந்த மாத காசு அதை நான் இனி 24 வருவேனோ சரியாதானே அதால் இப்போயே சாரன் தந்தவங்களுக்கு சில இது இந்த மெட்டீரியல் வேண்டிக்கிட்டு செய்ய கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமில்ல அந்த அம்மாவை அப்புறம் எனக்கு அது போடுவா இந்த அவள் போனவரை அந்த காசையே போய் வேண்ட சொல்லி நான் இன்னும் வேண்டேரு ஐயா ஐயா அப்போ சரி அதில் உங்களோட 15 மாத காசு இருக்கு சரியாக்கா எங்கள் அம்மா கொடுங்க அம்மா நாங்கள் போட்டு வரோம் என்ன கடைக்கு அம்மா காசை கொடுக்க நீ அப்புறம் அம்மா கூட்டிட்டு வேணும் சரியா சாம்பிராணி இது இது அந்த லிக்விட் காசு 100 ரூபாய் நான் 1000 ரூபா வந்துருக்கேன் இல்லை பிரச்சனை நானும் 100 ரூபா வந்து வேணா பெரிய வித்தியாசம் இல்லாமல் போடுமே இல்லைடா சந்தோஷம் அவனுக்கு ஒரு கண்டோசம் வண்டி கொடுங்க அப்புறம் எனக்கு 2 போட்டு நீ கடையை போ டைம் இல்லைடா கடைக்கு போகல இது எடுத்துனோம் சாம்பிராணி சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் மறுபடியுமாக இந்த மாத உதவியை செய்கிற அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சுவிஸில் இருக்கக்கூடிய அம்மா அவங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நன்றி சொல்லுவோம் அதே மாதிரிக்கு மறுபடியுமாக அக்காட ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஸுக்கு நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் வந்து என்னக்காவது இது இந்த கட்டி சாம்பிராணி இதை கொளுத்தி விட்டால் தொடர்ந்து பூவை நல்ல வாசமாக பூ கொஞ்சோண்டே இருக்க முடியும் இது நீங்கள் செஞ்சது ம் என்னென்ன செஞ்சீங்க கை கறிக்காய் விரைஞ்சல நேர்படி எடுத்துடா எடுத்து ஏன்னா இது எப்படியே கொளுத்துருவா இப்படியே கொளுத்தி விட்டா கொளுத்திட்டு வச்சா நல்ல வாசமாக பூ கொஞ்சோண்டே இருக்கும் ரெண்டா எரிஞ்சு கொண்டு வரணுமே எரியாது பூவாயும் எரியாது பூவஞ்சு பூ கொஞ்சோண்டு இருக்கும் சாம்பிராணின்னா நெருப்புக்கு மேலே தூள் போட்டுக்கொண்டே இருக்கணும் இதை அப்படியே கொளுத்தி விட்டு இது இதுவும் விற்கிறீங்களா சரி நான் செய்து பார்த்தேன் செஞ்சு பார்த்தேங்க இப்போ வீட்டை செய்கிறேன் நான் வீட்டை எங்கள் சாம்பிராணி கொளுத்துறேன் நான் படத்தட்டுக்கு இல்லை இது இதுவும் நீங்கள் விற்கலாம் நான் இல்லை வைக்க பாருங்க நான் தீப்படி எடுத்து நான் கடைக்கு போட்டு சரிடா போ ஒரு உண்மையாக யோசிப்பாங்க அவரும் சரியாக அமைஞ்சிருந்தா அக்காட முயற்சிக்கு அங்கே போயிடலாம் எங்களுக்கு அப்பா போல அம்மா பார்க்கணும் நான் வாழ்ந்தாங்க அம்மா உழைச்சி பார்ப்பேன் நீயா ஓ எங்களுக்கு அப்பாவே கட்டளை இதான் முடியுது இந்த அக்காண்டு முழுகுதுரியா கட்டளை வெட்டு கட் பண்ணேன் நடுவில் நடுவா கட் பண்ணுவோம் அப்போ இதோடய கூட பொழுது போகுமா இரவில் செய்யுது திரியும் செய்து பேக் பண்ணி திரியும் செஞ்சு வைக்கிறீங்களா இது குட்டு விளக்கு சந்தோஷ் எப்படி தான் தடியோக்கா பிடிச்சிப்படா நிமித்தி வச்சு நிமித்தி இப்படி நிமித்தியா ஒரு ஆட்டி அதான் யோசிச்சேன் என்ன விழுந்துரு இதை விழுத்தேன் அப்படியுமே விழுத்தேன் கூட்டுவேன் மண்டையில் ஆட்டா ஹோல் அடிக்குது நீ கையோடு நீ கையோடு தூக்கி பிடிச்சா தானே டக்கண்டு போய் என்னண்டு இப்படி தூக்கி கீழே தூக்கி பிடிச்சேன் இப்படி அப்படியா ஒரு பூவை வலிக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன வகுப்பு போய் படிச்சீங்களோ நீ கையோட இது நான் ஃபோனில் பார்த்தேன் ஃபோனில் வச்சுருந்தீங்களா அது சரி இது என்ன ஒரு நெருப்பு பூஜை முடிஞ்சிடும் போல ஐயோ பழைய முழுதிரி இருக்கிறது நாங்கள் அது ஓகே
இப்படியே வச்சு விட ஒரு சுட்டிக்கல மேடம் வாசமாக இருக்கும் இதில் நிற்காதா அவ்வளோ விளையாட்டுண்ணே விட்டுதா சார் வந்துட்டேன் நல்ல வாசமாக என்ன ஆனால் நிறைய நேரம் மெரிஞ்சு உண்டாக்குமே ஓ ஆனால் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு 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 அடித்தளம் இது என்ன ஆக்கினாடு ஒரு 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 வச்சு குத்தி விடுற மாதிரி செய்வோம் ஏண்டா இது அநியாயமாக போடும் இல்லை கீழே வேற எரியாகட்டும் அப்போ இது என்ன இப்படியே எரிஞ்சு 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 இப்படி கருகுமா அப்படியே சாம்பல் மாதிரி சம்பளம் சாம்பல் ஓட்ட ஓட்ட போட்டுட்டேன் அவர் வந்து உங்களோட மெழுகுரி தொழிலில் செய்கிறவண்டையும் குழப்பறையிலே அவர் இருக்கேக்குள்ள நீ கேட்குற தான் கொண்டு விற்க போகிறேன் செய்தாண்டு இப்போ வேற அடி நம்ம அதுக்காண்டி குறைச்சி கதைக்கவும் இல்லை எங்களை கூட்டி கதைக்கவும் இல்லை இப்போ இந்த லிக்விட்டை வாங்கி போட்டே நான் உங்களுக்கு அதில் 1000 ரூபான்னு தந்துட்டேன் நான் அப்படி பார்ப்போம் அந்த அக்கா 2300 மீனை கட்டு போட்டிருக்கேன் பெரிய சந்தேகமாக கிடையாது அப்போ மாறிக்கிது ஏன் போட்டாங்களா என்னடாப்பா அவ கொடுத்த கடைக்காரன் போட்டோன்னா கடைக்காரன் அதுக்கு ஒரு கூலியை வண்டி 600 ரூபா அனுப்புவானாடா அவன் இது கடைக்காரன் கூட போட்டு அனுப்பிப்பான்டா அப்படின்டா இது என்ன 100 போடாது சரியா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை அப்போ நான் போயிட்டு வர போகிறோம் சந்தோஷம் சரிப்பா அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் சந்தோஷம் யோசிக்காங்கோ அது பிரச்சனை அடிங்கோ அங்கே நம்பருக்கு இப்போ நம்ம கைதாசி நம்பர் கிடையாது இல்லை அதை எடுத்து வைங்கோ அது சிக்கலாண்டா அடிங்கோ அப்படியே சிக்கல் வேற யோசிக்காங்க அப்படியே நீ ஆடி வீடியோ காடிச்சு சொல்லு இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்ட் கொண்டு போடா மாமா அவசரம் வேண்டா சரியா போட்டா எடுப்பேண்ணா சரியா ஓகே அப்போ நான் முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்